சென்னைக்கு டிரான்ஸ்பர். நீண்ட நேர யோசனைக்கு பிறகு சிஎம் ஒரு முடிவுக்கு வந்தார். சரி, உடனே அந்த சுதாகரை இங்க டிரான்ஸ்பர் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க என்று வேண்டா வெறுப்பாக கூறியவர் வேறு வேலையை பார்க்க சென்று விட்டார். ஒரு வழியாக சிஎம் ஓகே சொல்ல சுதாகர் டிரான்ஸ்பருக்கான ஏற்பாடு ஆரம்பமானது. இப்படி சுதாகரை வைத்து ஒரு பெரிய மிஷனை தயாராகி கொண்டிருக்க சுதாகரோ குத்துச்சண்டையில் தீவிரமாக சண்டை போட்டுக் கொண்டே இருந்தான். சண்டை போட்டு முடித்தவன் முகத்தில் வடிந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டே வெளியே வந்தான். அவன் வந்ததும் ஏட்டு ஓடி வந்து அவன் முன் பவ்யமாய் தண்ணீர் பாட்டிலை நீட்டினார். எதுக்கு சார் இப்படி வாரம் வந்து இந்த குத்துச்சண்டையில சேர்ந்து அடி வாங்குறீங்க என்று ஏட்டு சோகமாய் கேட்டுக்கொண்டே விலகி நின்றார். என்ன பண்ண ஏட்டு, இந்த போலீஸ் வேலையில சேரும்போது இருந்த சூடு சொரண ரோஷம் அத்தனையும் வர வர இந்த அரசியல்வாதிங்க கையில சிக்கி காணாம போயிட்டு இருக்கு. அதுக்குதான் மொத்தமா அதை இழந்துடக்கூடாதுன்னு இப்படி வாரம் வந்து நானே வாலண்டியரா அடி வாங்கிக்கிறேன். அப்போவாவது கொஞ்சம் ரோஷம் வரும்ல, அதுக்குதான் என்று சுதாகர் கிண்டலாக கூறினான். அதை கேட்டு சிரிக்கலாமா வேண்டாமா என்று முழித்துக் கொண்டே இருந்தார் ஏட்டு. அவர் முழித்துக் கொண்டே இருக்க சுதாகரை மேற்கொண்டு பேசினான். அது சரி, என்ன இன்னைக்கு அந்த கமிஷனர் விடாம போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, என்ன விஷயமா? சும்மாலாம் அந்த மனுஷன் போன் பண்ண மாட்டாரே என்று தண்ணியை முகத்தில் அடித்து துடைத்தபடி சுதாகர் சரியாக கணித்துக் கொண்டே கேட்டான். உங்களை இப்படி தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தினதே கமிஷனர் ஐயா தானே என்று ஏட்டு பழைய விஷயத்தை நினைவுபடுத்தும் விதமாக கேட்டார். அதை எப்படி மறப்பேன் ஏட்டு, மறக்கக்கூடிய விஷயமா அது? சரி, அது இருக்கட்டும். என்னவா அந்த மனுஷனுக்கு என்ன விஷயமா கால் பண்ணியிருக்காருன்னு விசாரிச்சு பாத்தியா என்று கேட்டுக்கொண்டே சுதாகர் போலீஸ் ஜீப்பில் ஏறி அமர்ந்து கொண்டு வண்டியை ஸ்டார்ட் செய்தான். உங்களை சென்னைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்களையா, அது விஷயமா தான் பேசணும்னு சொன்னாங்க என்று கூறிக்கொண்டே ஏட்டும் அவர் அருகே வண்டியில் ஏறி அமர்ந்து கொள்ள வண்டி போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி சென்றது. இப்போ திடீர்னு என்ன சென்னைக்கு மாத்த எதுவும் காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்று சுதாகர் யோசனையாக ஏட்டுவை பார்த்து கேட்டார். கடந்த சில நாளாவே ரொம்ப பரபரப்பா சென்னையில அரசியல் கொலைகள் பத்தி பேசப்பட்டு இருக்குங்கய்யா, அதுக்காக இருக்கலாம்னு என்னோட யூகம் என்று அவர் சொல்லி முடிக்கும் போது ஜீப் ஸ்டேஷன் முன் நின்றது. சுதாகர் நெற்றியை நீவிக்கொண்டான். அவனும் அதை பற்றி கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான். தொடர்ந்து கொடூரமான முறையில் ஒவ்வொரு கொலையும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதுவரை அதை பற்றி ஒரு சின்ன தகவலை கூட போலீஸ் கண்டுபிடிக்க முடியாமல் திணறுவதையும், ஒவ்வொரு அரசியல்வாதியும் அரசியலில் இருக்கவே பயந்து கொண்டு விலக முற்படுவதும் என்று அதை பற்றி மட்டும்தானே நியூஸ் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. சுதாகரும் ஏட்டும் ஜீப்பில் இருந்து இறங்கி ஸ்டேஷன் உள்ளே சென்றனர். சுதாகர் உள்ளே செல்லும் பொழுதே அவருக்கு சென்னைக்கு செல்வதற்காக டிரான்ஸ்பர் கடிதம் காத்து கொண்டு இருந்தது. ஏயா ஏட்டு, நம்ம வரவை எதிர்பார்த்து ரொம்ப காத்துக்கிட்டு இருப்பாங்க போலவே. ஆனா எனக்கும் அந்த சிஎம்க்கும் ஆகாதே, பின்ன எப்படி நான் தான் வேணும்னு வர சொல்றாங்க? இதுக்கு பின்னாடி ஏதோ உள்குத்து இருக்குமா என்று சுதாகர் சிரித்துக்கொண்டே யோசனையாக கேட்டான். நீங்க தான் இந்த கேஸ சால்வ் பண்ண சரியான ஆளுன்னு அவங்க நினைச்சதுனால தானே ஐயா வர சொல்லிருக்காங்க என்று ஏட்டு சுதாகர் மேல் இருக்கும் மரியாதையால் பணிவான குரலில் கூறினார். டிரான்ஸ்பர் ஆர்டர் கிடைத்த பிறகும் லேட் பண்ண முடியாதே, அதனால் சுதாகர் அடுத்த நாளே சென்னைக்கு கிளம்பி போனான். சிஎம் சொன்னதற்காகவெல்லாம் இல்லை, அவனுக்கு ஏற்கனவே இந்த கேஸ் பற்றி தனி ஆர்வம் இருந்தது. 3 மாதமாய் ஒருவன் அனைவரின் கண்ணிலும் விரலை விட்டு ஆட்டி மொத்த போலீசுக்கும் ஆட்டம் காட்டிக் கொண்டு இருக்கிறான். ஆனால் இதுவரை அந்த கொலை பற்றி யாரும் ஒரு சிறு தகவலை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் சுதாகருக்கு இந்த கேஸ் மேல் இயல்பாகவே ஆர்வம் வந்துவிட்டது. அதனால்தான் இந்த கேஸை எடுக்க ஒப்புக்கொண்டான். சென்னை ஆவடி போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே இன்ஸ்பெக்டராக சென்றான் சுதாகர். அங்கே இருந்தவர்கள் எல்லாம் மாலை மரியாதை என காத்துக்கொண்டு இருந்த போதிலும் அனைத்தையும் அறவே மறுத்தவன் டியூட்டியில் சார்ஜ் எடுத்துக்கொண்டதும் முதலில் கேட்டது என்னவோ கேஸ் ஃபைலை தான். இதோ கொண்டு வரேன் சார் என்று பதறிக்கொண்டு அந்த ஃபைலினை எடுத்து வந்து கொடுத்தான் சப் இன்ஸ்பெக்டர் தேவா. போலீஸ் ஆக வேண்டும் என வெறி கொண்டு படித்து 21 வயதிலேயே சப் இன்ஸ்பெக்டர் ஆகிவிட்டான். அவன் வேகம் கண்டே, நீ புதுசா ஜாயின் பண்ணிருக்கியா என்று சுதாகர் மிக சரியாக கேட்டான். எஸ் சார், 2 நாளைக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். அது மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல உங்களுக்கு உதவியா இருக்க போறதும் நான் தான் சார் என்று கம்பீரமாய் நெஞ்சை நிமிர்ந்து எஸ்ஐ கூறவும் அதை கேட்டு மெல்ல சிரித்துக் கொண்டான் சுதாகர். ரைட்,
நீ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே ட்ரைனிங்ல இருந்திருப்ப, அப்படிதானே என்று சுதாகர் கேள்வியாய் எஸ்ஐ தேவாவை பார்த்து கேட்டான். எஸ் சார் என்று தேவா அதே முறுக்குடன் பதில் கூறினான். அதோடு நிறுத்தாமல், அது மட்டும் இல்ல சார், நான் தான் ட்ரைனிங்ல நம்பர் 1 என்று மிகவும் பந்தாவாய் கூறிக்கொண்டான். ஓகே மிஸ்டர் என்று சுதாகர் இழுக்க, தேவா சார் என்னோட நேம் என்று தேவா சுதாகருக்கு சல்யூட் வைத்தான். லுக் தேவா, நீ இந்த கேஸ்ல ரொம்ப ஆர்வமா இருக்கன்னு தெரியுது. என்கிட்ட ஒர்க் பண்ணணும்னா ரொம்ப டெடிகேட்டடா இருக்கணும். ஸோ இந்த ஃபைல் எல்லாம் வேண்டாம். நீ 3 மாசமா இங்க தானே ட்ரைனிங்ல இருந்திருப்ப. கண்டிப்பா இந்த கேஸை பத்தி கேட்டோ இல்ல படிச்சோ இருக்கலாம். அதை வச்சு நீ இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிற, உன்னோட வியூ என்ன என்று கேட்டுவிட்டு ஃபைலை டேபிள் மீது போட்ட சுதாகர் அதே டேபிளின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு கையை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு கேட்டான். சார் என்று தேவா சற்று தயங்கி நின்றான். சொல்லுங்க தேவா, ஒரு விஷயம் கூடவா இந்த கேஸை பத்தி உங்களுக்கு தெரியல என்று சுதாகர் சற்று நக்கலாக தேவாவை பார்த்தான். இதுவரைக்கும் 3 அமைச்சர் தொடர்ந்து இறந்துட்டாங்க சார் என தேவா ஆரம்பிக்கும் போதே, நிறுத்துங்க தேவா என்று அவனை தடுத்து நிறுத்திய சுதாகர் மேசையில் இருந்து கீழே குதித்தான். உங்களோட தனிப்பட்ட கருத்து என்னன்னு தான் நான் கேட்டேன். ஃபைல்ல என்ன இருக்குன்னு நான் கேட்கவே இல்லையே. ஏன் அதை எனக்கு படிச்சு தெரிஞ்சுக்க தெரியாதா? ஏன் எப்ப பார்த்தாலும் ஒருத்தன் தின்னுட்டு துப்பி வச்சுட்டு போனதை மட்டும் அப்படியே திரும்பவும் கரைச்சு குடிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்குன்னு தனிப்பட்ட கருத்து எதுவும் இல்லையா? இடியட், சொந்தமா யோசிக்க ட்ரை பண்ணு. நீ ஒரு ஆர்வ கோளாறு. இந்த கேஸுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட. பேசாம நீ இந்த பொட்டி கேஸு, திருட்டு கேஸு, கஞ்சா கேஸு, இப்படி சின்ன சின்ன கேஸ் ஏதாவது இருந்தா அதை எடுத்து பார்த்து பேர் வாங்க. வந்துட்டான் ஒன்னும் தெரியாம என்று இவ்வளவு நேரம் இருந்த பொறுமையை காற்றில் பறக்க கோபமாக கத்திக்கொண்டே வெளியே சென்றான் சுதாகர். தேவாவுக்கு சுதாகர் பேசியதால் கண்ணே கலங்கிவிட்டது. இதைவிட மோசமாய் அவனை ட்ரைனிங் பீரியடில் கூட யாரும் திட்டியதே இல்லை. ஏட்டு, வண்டி எடுங்க, வெளியே போகணும் என்று தனது வாட்சை சரி செய்து கொண்டே நடந்த சுதாகர் முன்பு ஓடி வந்து நின்றான் எஸ்ஐ தேவா. அவனை பார்த்த சுதாகர், அதான் வேற கேஸ பார்க்க சொல்லிட்டேல்ல, போய் வேலையை பாரு, அதை விட்டுட்டு என்ன தொந்தரவு பண்ணாத என்று கோபமாக கத்தினான். அதையெல்லாம் கண்டுகொள்ளாத தேவாவோ, இந்த கேஸ் 3 மாசமா நடக்குது. இது வரைக்கும் 3 பேரை நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான முறையில கொலை பண்ணியிருக்காங்க. அது கொலைக்காரனா இல்ல கொலைக்காரியா, எங்க இருக்காங்க அப்படின்னு எந்த ஒரு தகவலும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. இறந்த 3 பேரும் இந்த வருஷம் நடந்த எலெக்ஷன்ல முதல் முறையே நின்று ஜெயிச்சவங்க. கடந்த 5 மாசத்துக்கு முன்னாடி தான் அமைச்சர்களா பதவி ஏத்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் இந்த கேஸ் 4 பேர் கைக்கு மாறிடுச்சு. ஆனாலும் இன்னும் ஒரு தகவல் கூட கண்டுபிடிக்க முடியல சார். இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்று மூச்சு வாங்க வேகமாக பேசி முடித்தான் தேவா. சுதாகரோ அவனை யோசனையாக பார்த்தான். சுதாகர் என்ன சொல்ல போகிறானோ என்று மூச்சு வாங்கிக் கொண்டே பதற்றத்தோடு இருந்தான் தேவா.